இந்த திரைப்படம் வந்து எளிய கதை மாந்தர்களை வச்சுட்டு ஒரு கதையை வந்து சொல்லியிருக்காங்க. விபின் தாஸ் இந்த திரைப்படத்தை வந்து இயக்கியிருக்கின்றார். இதில் பிரதான கதாபாத்திரங்களில் பசில் ஜோசப், தர்ஷனா ராஜேந்திரன், அஜு வர்கஸ் இவங்களாம் நடிச்சிருக்கிறாங்க. ரைட். இப்போ இந்த திரைப்படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக சொல்லுவாங்க, கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே 2 கொடுமை அவுத்து போட்டு ஆடிச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரியான ஒரு நாயகி வீட்டில் பிரச்சனையாக இருக்குதே, நம்மளை எல்லா இடத்துலையுமே நம்மளை சுதந்திரத்தில் தடையிடுறாங்களே, நம்மளை வந்து இப்படிலாம் போடுறாங்களே, இப்படி நம்ம எல்லாம் வந்து வறுத்தெடுக்கிறாங்களே, கல்யாணம் பண்ணி போகிற இடத்துலையாவது நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம்னு போனால் அங்கே அவளுக்கு வந்து மிகப்பெரிய ட்விஸ்ட்டு காத்திருக்குது. அதுதான் இந்த திரைப்படத்துடைய ஒன்லைனு. ரைட். இந்த திரைப்படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்ஷனா ராஜேந்திரன் அவங்க தான் வந்து படத்தோட ஹீரோயின். அவங்க வந்து ஜெயபாரதி கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க வீட்டில் வந்து அவங்க வந்து ரொம்ப அழகாக கொண்டாடுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் நிறைய சட்டத்திட்டங்கள் கட்டுத்திட்டங்கள்லாம் உண்டான பொண்ணு, ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு பொண்ணு. பட் வந்து உனக்கு நல்லது செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெளியில் காலேஜுக்கெலாம் அனுப்பாமல் லோக்கல் காலேஜெலாம் படிக்க வச்சு அதை ஒரு கல்யாணம் பண்ணி போய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம பசில் ஜோசப் அவர் தான் ராஜேஷ் அவருக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. சரி, வீட்டில் தான் இந்த மாதிரியான பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு ப்ரொஃபஸரே அவங்க லவ் பண்ணுவாங்க. அது ஒரு தனி கதைன்னு வச்சுக்கோங்க. அதை விட்டுடுங்க. கல்யாணம் பண்ணின்னு வந்துட்டாங்க. வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கலாம்னு பார்த்தா, ஸோ புருஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பசில் ஜோசப் அவர் தான் ராஜேஷ். சரி, இன்னைக்கு தான் கல்யாணம் பண்ணி வந்துட்டோமே, நம்ம நிம்மதியாக இருக்கலாம்னு பார்த்தா ஒரு கோழி பண்ண வச்சுப்பார். டெய்லி வந்து கோழிகளை எடுத்து டெலிவரி பண்ணுறது அது மாதிரியான வேலைலாம் பண்ணுவார். பட் ஆனால் அந்த வீட்டில் அவர் வச்சது தான் சட்டம். காரணம் அவர் தான் வந்து வீட்டோட பிரெட் வின்னர் அப்படின்றதுனால அவர் தான் வச்சது தான் சட்டம். சரி அப்படின்னு இந்த குடும்பத்துக்கு தான் நம்ம வாக்கப்பட்டுட்டுமே அப்படின்னு உள்ளார வரும்போது அவங்க எதிர்பாராத நிறைய சிக்கல்களை அந்த வீட்டில் சந்திக்கிறாங்க. அந்த சிக்கல்கள்லேருந்து நம்ம ஜெயபாரதி அதாவது தர்ஷனா ராஜேந்திரன் வெளியே வந்தாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த திரைப்படத்துடைய கதை. ரைட்.